கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி இனி ஒருபோதும் சாத்தியமில்லை. தமிழகத்தில் தேர்தல் காலங்களில் 5 சவரன் கீழ் நகைக்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி வருகிறதா என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். அதற்காகவே கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைத்தவர்கள் அதிகம். ஆனால் கடந்த 2021 முதல் 2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழ் அல்லது 3 சவரனுக்கு கீழ் வழங்கப்பட்ட நகைக்கடன் எவ்வளவு தெரியுமா? எந்த அரசாலும் இனி கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி சாத்தியமே இல்லை. ஏன் தெரியுமா? புள்ளி விவரங்களை முழுமையாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எப்போதும் சட்டசபை தேர்தல் வந்தாலும் கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகையின் பேரில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வர விரும்பினாலும் அறிவிக்கும் திட்டமாக நகைக்கடன் தள்ளுபடி இருந்தது. அனைத்து கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்கிறார்கள். அதன்படி 2021 திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. இதன்படி சுமார் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. சுமார் 14.5 லட்சம் பேருக்கு அரசு கடன் தள்ளுபடி செய்தது. அதே நேரம் சுமார் 35 லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டனர். அவர்கள் கடனை கட்டிக்கொண்டுதான் உள்ளார்கள். தள்ளுபடி செய்யப்பட்ட நகைக்கான 6000 கோடி பணத்தை தமிழக அரசு தவணை முறையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு தொகையை வழங்கி வந்தது. இதில் வட்டி நிலுவை மட்டுமே சுமார் 400 கோடிக்கு மேல் இருந்தது. ஆனால் இனிமேல் தங்க நகையை அடகு வைத்தவர்களுக்கு தள்ளுபடி என்பது எந்த அரசு அமைத்தாலும் இனி சாத்தியமே இல்லை என்று 3 காரணங்களை சொல்கிறார்கள். பொதுவாக கூட்டுறவு வங்கிகள் என்பவை லாப நோக்கமற்றவை என்றாலும் அவை சுயமாக இயங்க வேண்டியவையாகும். கடந்த முறை செய்யப்பட்ட தள்ளுபடி தொகையை அரசு வங்கிகளுக்கு முழுமையாக கொடுக்கவே பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இதனால் வங்கியின் சுழற்சி நிதி கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது. 2026 நிலவரப்படி பல கூட்டுறவு சங்கங்கள் டெபாசிட் செய்தவர்களுக்கு வட்டி கொடுக்க கூட திணறி வருவதாக கூறப்படுகிறது. 2021க்கு முன்பு வரை கூட்டுறவு வங்கிகளில் ஒரு நபர் பல்வேறு பெயர்களிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு சங்கங்களிலும் கடன் பெற்று தள்ளுபடி பெற்றனர். ஆனால் இப்போது அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் கணினிமயமாக்கப்பட்டு வருகிறது. ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகள் இணைக்கப்பட்டுள்ளதால் ஒரு நபர் ஒரு முறைக்கு மேல் கடன் தள்ளுபடி பெறுவது தொழில்நுட்ப ரீதியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு இப்போது புள்ளி விவரங்களை விரல் நுனியில் வைத்துள்ளதால் முறைகேடுகளுக்கு வாய்ப்பே இல்லை. கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடியில் அரசு போட்ட நிபந்தனைகளால் சுமார் 25 லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் கடன் வாங்கியது தெரிய வந்துள்ளது. பலருக்கு 5 சவரனுக்கு மேல் கடன் இருந்தது. இதனால் மீண்டும் ஒரு முறை இவ்வளவு பெரிய தணிக்கையை அரசு செய்தது. தற்போது தமிழக அரசு கூட்டுறவு வங்கியில் நிலவியுள்ள மொத்த நகைக்கடைகளின் மதிப்பு 5 சவரனுக்கு கீழ் சுமார் 20,000 கோடி முதல் 25,000 கோடி வரை இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமை அதிகரித்து வரும் சூழலில் இவ்வளவு பெரிய தொகையை எந்த அரசாலும் தள்ளுபடி செய்து வங்கிகளுக்கு ஈடுகட்ட முடியாது. அது மட்டுமல்ல, தங்கத்தின் மதிப்பு அதிகமாகிவிட்டது. தங்கத்தின் பேரில் கடன் வழங்கும் தொகையும் அதிகம். ஒரு நபருக்கு சராசரியாக 5 சவரன் என்றால் 2.5 லட்சம் வரை கடன் வாங்கியிருப்பார்கள். கடந்த முறை புள்ளி விவரத்தை எடுத்தாலும் 25,000 கோடிக்கு மேல் அரசு கடனை கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே நெருக்கடியில் தமிழக அரசு உள்ளது. 25,000 கோடியை தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகளின் மொத்த மூலதனமே இதில் முடங்கிவிடும். அரசு உடனடியாக இந்த 25,000 கோடியை வங்கிகளுக்கு தரவில்லை என்றால் அந்த வங்கிகள் அடுத்த நாளே திவாலாகிவிடும். இனிவரும் காலங்களில் மக்கள் குறைந்த வட்டியில் கடன் பெறுவதை மட்டுமே எதிர்பார்க்க முடியுமே தவிர வாங்கி கடனை திருப்பி கட்ட தேவையில்லை என்கிற நிலை வராது என்பது கசப்பான அரசியல் உண்மை.